இப்போ இருக்க பசங்கள்லாம் எப்படி சொல்ல வந்தோமா பண்ணோமா போனோமா அந்த மாதிரிலாம் இருக்கும். அது அன்பாக அதை அவங்கள ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிற விதம் தெரிலன்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடில் வந்து ஆன்டிங்களை பிடிக்கிற பசங்களும் இருக்காங்க. ஏன் அப்போ பொண்ணுங்களை பிடிக்கல அப்படின்னு கேட்டால் ஆன்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். செக்ஸுமே எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா படுக்கிறது மட்டும்தான் செக்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இருக்குன்னா மேரேஜ் முடிஞ்சிச்சு, நம்ம போகிறோம், நைட்டு ஃபஸ்ட் நைட் பண்ணுறோம், மேட்ரு பண்ணுறோம், தூங்குறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். அப்புறம் அப்படியே அன்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கணும். ஐ மீன் முத்தமழையில் நனைஞ்சிக்கலாமா அந்த மாதிரி எல்லாமே நானே பண்ணிட்டா, எல்லாமே அவங்களே பண்ணிட்டா, நம்ம ஏன் இன்னொருத்தவங்கிட்ட போகிறோம்? ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து கல்யாணம் முடிஞ்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டா வந்து நல்லது. அந்த 1 இயர் எதுக்கு அவங்களுக்கு தேவைன்னா, நிறைய பேர் என்னென்னா இங்கே 5 வருஷம் நாங்கள் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும், செட்டில் ஆனதுக்கப்புறம் குழந்தை வேணும் அப்படின்னா நம்ம கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரகசிய மந்திர சேனலுக்கு உள்ளே வரவேற்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து ரகசிய கேள்விகள் எல்லாமே ரகசிய தந்திரத்தில் கேட்க சொல்லுங்கள். புரியுதுங்களா? ஆக்சுவலி என் பேர் நவீன், ஜெய் நவீன். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? குட். வர வர உங்கள் கிளாமர் சென்சிங் ரொம்ப ஏறுது மேம். ட்ரெஸ்ஸுக்கு எதாவது தலைக்காணியா, தலைக்காணி எது ட்ரெஸ்ஸான்னு தெரியல மேம். நீங்கள் எப்போ தலைக்காணி வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் தலைக்காணியும் மறந்துட்டேன். சரி, யாரோ ஒரு ஆள் தலைக்காணி வச்சுருந்தா போதும். சரிங்க மேம், நிகழ்ச்சிக்குள்ளே போகலாங்களா? கண்டிப்பாக மேம். ஒரு வியூவர்ஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது வெளிநாட்டில் ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாங்க, பெண்கள் தனியாக நம்ம இதில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த பாலியல் ஆசைக்கு உள்ளே அடங்கணும் பார்த்தீங்களா? ஆசை இருக்குமா இருக்காதா? அவங்களுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு கொஸ்டின் நீங்கள் சொல்ல முடியுமா? இருக்குமா இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களும் சரி, நானும் பெண் தானே, அந்த மாதிரி அவங்களும் பெண் தானே. ஸோ அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், உணர்வுகள் இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் இப்போ 1 நாள் 2 நாள் இல்லைல்ல, இப்போ பக்கத்தில் வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு 10 days 20 days அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஃபாரின் போகிறவங்கலாம் லைஃப் எப்படி இருக்குன்னா 1 year 2 years 3 years அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களோட எப்படி சொல்ல ஆசைகளும் நிறைய ஏக்கங்கள், அந்த ஆசைகள் வந்து என்ன ஆகுன்னா நாள்பட வந்து அது ஏக்கங்களாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ என் ஹஸ்பண்ட் வருவாங்க, எப்போ என்னோட அந்த விஷயங்கள் வந்து பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட ஆசைகள் கண்டிப்பாக அதிகரிக்க தான் செய்யுமே தவிர கம்மியாகாது. மேடம், இந்த செக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விதம் இருக்குது. 1000 முறை ஒருத்தவங்களோட தப்பு பண்ணாலும் பட் அந்த 1002 தடவை கூட அவரை தேடுறாங்க. அவருக்கு என்ன சொல்ல வரீங்க? அது ஏன் அவங்கள மட்டும் இருக்கிறாங்க? இந்த கேள்வி வந்து பொண்ணு பையன் அப்படின்னு இல்லை, 2 பேருக்கும் இந்த கேள்வி வந்து பொருந்தும் தான். போர் அடிச்சிடாதா? அதுதான் இந்த கேள்வி வந்து 2 பேருக்குமே பொருந்தும். போர் அடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? போர் அடிக்காமல் இருக்கனால தான் அவங்க வந்து 1000 தாண்டி அடுத்ததும் அவங்கக்கிட்டே அந்த ஒரு உணர்வு வந்து இருக்குது அப்படின்னா. ஸோ அங்கே வந்து செக்ஸையும் தாண்டி ஒரு வித புரிதல் இருக்கும், அன்பு இருக்கும், அந்யோன்யம் இருக்கும், விட்டு கொடுத்தல் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க பண்ணுறாங்க, அதனால நான் ஹாப்பி ஆகிறேன் அப்படின்னா நான் அவங்கள திரும்ப திரும்ப அங்கே தேட ஆரம்பிப்பேன். ஸோ ஆப்போசிட் அவங்களும் அப்படி தான். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷயம் எனக்கு இவங்ககிட்டேருந்து கிடச்சா எனக்கு திருப்தியாக இருக்குது, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிப்பாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப அகைன் அவங்களே அந்த மைண்ட் செட் வந்து ஈர்க்க ஆரம்பிக்குது. ஸோ பிடிச்சி ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது அது வந்து அகைன் அவங்கள ஈர்க்க ஆரம்பிக்கும். மேடம், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கு மேம். அது ஒரு வியூஸ் வந்து கேட்டிருக்காரு. 40 வயசு அங்கிளுக்கு மட்டும்தான் காலேஜ் பொண்ணுங்களாம் மடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்? அது நல்ல கேஸ். ஸ்ட்ரென்த்தா இல்லை அங்கே ஸ்ட்ரென்த்தா? இல்லை நல்ல கொஸ்டின் தான். என்னன்னா இப்போ இருக்க பசங்கள்லாம் எப்படி சொல்ல வந்தோமா பண்ணோமா போனோமா அந்த மாதிரிலாம் இருக்கும். அது அன்பாக அதை அவங்கள ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிற விதம் தெரிலன்னு நினைக்கிறேன். அவங்களாம் அப்படி இல்லைல்ல, அவங்க சாப்பிட்ட உணவு வகைகளுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இது ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இவங்க சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே இப்போ சாப்பிட்ற ஜென்ரேஷன் எல்லாருமே சாப்பிட்றது வந்து ஹெல்த்தி இல்லாத ஃபுட்டு தான். ஸோ ஸ்லோ பாய்சன் சொல்கிற மாதிரி தான். ஸோ அவங்க அன்னைக்கு சாப்பிட்ட உணவுகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க செஞ்ச வேலைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க செய்கிற வேலைகள்லே வந்து அவங்களோட பாடிக்கான தெம்பு,
ஹெல்த் எல்லாமே வந்துடும். ஆனால் இவங்க செய்கிற இப்போ வேலையெல்லாம் கம்ப்யூட்டர் கிட்ட இருந்தோன்னே அப்படியே சோர்ந்துறாங்க. ஸோ அங்கே போய் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உடல் சோர்வுனால சரியான விதத்தில் திருப்திகரமாக பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இந்த இந்த சைடு நமக்கு திருப்தி கிடைக்கல. ஸோ அந்த சைடு போனால் வந்து திருப்தியாக நமக்கு வந்து ஒரு செக்ஷுவல் விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்குது. அது போக அவங்க அதை தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அது 2 பேருக்குமே தான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து கேட்டது கேள்வி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து 40 வயசு அங்கிளில் தான் பிடிக்குது அப்படின்றீங்களே. இன்னொரு சைடில் வந்து ஆன்டிங்களை பிடிக்கிற பசங்களும் இருக்காங்க. ஏன் அப்போ பொண்ணுங்களை பிடிக்கல அப்படின்னு கேட்டால், ஆன்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க ஹேண்டில் பண்ணும்போது அது இன்னும் ஒரு விதமான ஹாப்பினஸ் இருக்கும். சில விஷயங்கள் வந்து பொண்ணுங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க பண்ணுறாங்க, எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ போத் ஆஃப் அப்படி தான். ஸோ ஒரு விஷயம் எங்கே நமக்கு ஹாப்பியாக பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறத தான் தேட ஆரம்பிக்குது. அது ஏஜ் கேட்டகரிலாம் இல்லை, ஏஜ் கேட்டகரி இல்லை. வேலைகள் சரியாக நடக்குது. இல்லை மேம், இப்போ இல்லை ஓகே கரெக்டு தான். வேலைகள் கரெக்டாக நடக்கிறனால ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க ஏஜ் பார்க்காம வந்து இப்போ இருக்கிற பசங்களால் அந்த சரியான வேலைகள் பார்க்க முடியாது. இப்படி கேட்டிங்கன்னா அப்புறம் யங்ஸ்டேஜ் இது அப்படி இல்லை, அவங்களுக்கு தெரியலையா இருக்கும் ஹேண்டில் பண்ணுற விதம். இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை யோசிக்கிறாங்க, அவ்வளோதான். பட் அவங்க பொறுமையாக இது பண்ணுவாங்க, இவங்க ஸ்பீடாக. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் அப்படி இல்லை, அதுக்காக அவங்களுக்கு இப்போ எங்களுக்கும் பொறுமையெல்லாம் பண்ண தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் இவங்களோட திங்கிங் என்னென்னா, இப்போ எப்படி நீங்கள் வந்து ஆன்டி பண்ணால் அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும், அவங்க வந்து எங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி மேபி கேர்ள்ஸும் யோசிக்கலாம். மேம் இன்னொரு கொஸ்டின் இருக்குது மேம். ஓகே. அதாவது உடல் உறவுக்கு புதுசாக கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு என்ன மாதிரி விஷயத்தில் வந்து புரிதலாக இருக்கும்? புதுசாக கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கும்? ஆமாம், அந்த மாதிரி செக்ஸ் எப்படி இருக்கும்? சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான், எடுத்தவங்க தோன்றது இல்லாமல் அவங்கள வந்து செக்ஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணாமல், நீங்கள் வந்து செக்ஸுமே எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா படுக்கிறது மட்டும்தான் செக்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். செக்ஸே வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி சொல்கிறோம்ல, அது விஷயமே இல்லை. அட்லீஸ்ட் அது 1 ஹவர் நம்ம ஏன் சொல்கிறோன்னா 1 ஹவர்னால் 1 ஹவரும் பண்ணுறது தான் விஷயம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ 1 ஹவருங்கிறது அவங்கக்கிட்ட அன்பாக பேசி புரிஞ்சு நடந்து அது ஒரு வித செக்ஷுவலாக கொண்டு போகிறது தான் அந்த செக்ஸு. எடுத்தவொடனே வந்து 1 ஹவரும் நான் பண்ணுறேன், அதான் நான் வீரம் அப்படிலாம் இல்லை. ஸோ செக்ஸுங்கிறது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், உடல் உறவு பண்ணும்போது டைம் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, அப்போ தான் வந்து அன்பை அதிகமாக பரிமாற முடியும். ஸோ அந்த அன்பை அதிகமாக பரிமாற தான் அவங்களுக்கு ஆசைகளும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெவியாக ஒரு நெருக்கமான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்படி கொண்டு போகும்போது கண்டிப்பாக எந்த பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்டை வந்து ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. மேம், ஆண்கள் ஃபஸ்ட் நைட்டில் செய்கிற தப்பு எதுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் நைட்டில் செய்கிற தப்பு கண்டிப்பாக நிறைய ஆண்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ பண்ணியிருக்கீங்கன்னா நான் போய் எல்லா ஃபஸ்ட் நைட்டை பார்த்தேன் அப்படின்லாம் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சைடில் பேசுவாங்கள்ல, இப்போ நான் என்னோடய ஃபஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறது, அவங்களோட கருத்தை எங்களுக்கு சொல்கிறது. ஸோ பகிர்ந்துப்போம்ல, டே மச்சான் இப்படி தாண்டா, மச்சி இப்படி தாண்டி அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். என்னென்னா எடுத்தோன்னா இப்போ எல்லாரோட ஒரு இது மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, மேரேஜ் முடிஞ்சிச்சு, நம்ம போகிறோம், நைட்டு ஃபஸ்ட் நைட் பண்ணுறோம், மேட்ரு பண்ணுறோம், தூங்குகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஆல்ரெடி நீங்கள் 5 வருஷம் லவ் பண்ண பொண்ணாக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் ஃபேமிலி பார்த்து அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நான் வந்து எனக்கு என் லவர்டா அவள் 5 வருஷமாக எனக்கு தெரியும், அந்த ஒரு மெத்தானத்தில் இல்லாமல், ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ பாலும் பழம் கொண்டு வராங்கன்னா, பாலில் படப்படமாக குடித்தோமா, ஐயோ நமக்கு தேவை இது தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஸோ பால் நீங்களும் குடிச்சு அவங்களுக்கு கொடுத்து அப்புறம் பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சும்மா ஜஸ்ட்டு உட்காந்து ஒரு அன்பை வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பேச ஆரம்பிக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம மேரேஜில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, ஸோ இந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் பிடிக்கல, இந்த விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஸோ இதை நெக்ஸ்ட் டைம் இன்னும் வேறு ஏதாவது பண்ணும்போது இதை எடுத்துக்கலாம், இப்படியெல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அப்படியே அன்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கணும். முத்தமழையில் நனைஞ்சிக்கலாமா அந்த மாதிரி. ஸோ முத்தத்தை கொடுத்து அப்படியே ஆரம்பித்து ஃப்ரெண்ட்லியாக பேசி அப்படியே ஒரு விதமாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா,
அங்கே வந்து ஹாப்பினஸ் கரெக்டான விதத்தில் போய் சேரும். அதை விட்டுட்டு வந்தோமா, போனோமா, எடுத்தோமா, படுத்தோமா, கவுத்தோமா, தூங்குனோமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்காக மேம் நான் பேசிகிட்டே இருந்தேன் மேம், விடிஞ்சிருச்சு மேம், 5 மணி ஆயிடுச்சு நான் தூங்கிட்டேன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. அட்லீஸ்ட் 1 ஹவராவது நம்மளோட கூட இருக்க, அது கணவராக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும், 2 பேருமே அதுக்காக கணவர் தான் என்னை பற்றி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மெத்தனத்தில் நம்மளும் இருக்கக்கூடாது. மனைவியும் வந்து கணவர் தான் எல்லாத்தையும் பண்ணணுங்கிறதோ, இல்லை கணவன் வந்து மனைவி தான் எல்லாம் பண்ணணும், அவள் தான் என்கிட்ட கேள்வி கேட்கணும், அவள் தான் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் போத் ஆஃப் ஈக்குவலாக அவங்களோட நல்ல விஷயங்கள் சரி, இவங்களோட நல்ல விஷயங்கள் சரி கேட்டு பகிர்ந்துக்கணும். பட் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணால் பிடிக்கும் அப்படிங்கிறத அன்பாக பேசி கூட நமக்குள்ளே ஒரு கான்வர்சேஷனில் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து உனக்கு முத்தம் கொடுத்தா தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறத விடையும் சும்மா ஒரு கேஷுவலாக ஒரு முத்தத்தை கொடுத்து அதை அன்பாக கொண்டு போகும்போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது தெரியும். ஸோ முத்தம் கொடுக்கும்போது அவளுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறது தெரியும். கை கால் வந்து இப்படி தடை விடும்போது அவளுக்கு அந்த அந்த விஷயம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து உணர ஆரம்பிப்போம். ஸோ அப்போ அந்த உணர்தல் மூலமாக நம்ம வந்து அதை பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக இருக்கலாம். சூப்பர் மேம். மேம் ஒரு இன்னொரு கொஸ்டின் இருக்குது மேம். இப்போ ஆண்கள் வந்து பெண்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த காலை கையெல்லாம் பிடிச்சி விட்டா பெண்களுக்கு அதை விட உச்சக்கட்டம் சுகம் இருக்கா? கால் கை பிடிச்சி விட்டால் உச்சக்கட்ட சுகம் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் ஒன்று இருக்கும். எப்படின்னா சுகமும் இருக்கும். ஓகே, அதுதான் அவருக்கு நல்லபடியாக எடுத்தோன்னே வந்து சுகங்கிறத தாண்டி, அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து எடுத்தோன்னே எப்போவுமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா செக்ஸ்னா ஃபினிஷிங் சுகம், இந்த உச்சக்கட்டம் காமம் இப்படி தான் நம்ம திங்க் பண்ணுறோம். நான் அதனால தான் சொன்னேன், நான் வந்து அதை ஹாப்பினஸ்ஸாக வந்து கொண்டு வந்தது என்னென்னா, இப்போ கைகால் அமுக்கி விடும்போது ஆல்ரெடி வந்து வீட்டில் வேலை செஞ்சு களைச்சிருப்பாங்க. ஸோ எங்கே யாராவது ஒருத்தவங்க நம்ம கையை அமுக்கி விட மாட்டாங்களா, கால் அமுக்கி விட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கும்போது தன் கணவன் அதை செய்யும்போது அவங்க இன்னும் அவங்கள வந்து எப்படி சொல்லணும்னா அதிகப்படியாக அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு விஷயமா இருக்கும். நம்ம போய் என்ன இவ காலை போய் நான் அமுக்கி விடணுமா, இல்லை நான் இவங்க காலை அமுக்கி விடணுமா அப்படிங்கிறது இல்லாமல் என்னோட மனைவி, என் கணவர், என்னோட புருஷன், என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்போட வெளிப்பாடு கூட முத்தம் மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க. இதுவுமே ஒரு வித புரிதலுக்கான அன்பு தான். ஸோ கை கால் அமுக்கி விடுறது, தலை கோரி விடுறது, தலைவலிக்கிற மாதிரி பிடிச்சி அமுக்கி விடுவோம்ல, ஸோ மசாஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணி விடுறது, ஸோ கழுத்து, இந்த மாதிரிலாம் முத்தத்தை மட்டும்தான் கொடுத்து அன்பை வெளிப்படுத்தணும் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது கூட அவங்களால வந்து உங்களை வந்து அதிகப்படியாக புரிஞ்சு உங்கள் மேலே அன்பு அதிகமாக வர்றதுக்கு இதுவும் ஒரு விதமான பாயிண்ட் தான். சூப்பரான கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க மேம், ரொம்ப நல்ல விஷயம். ஹாய் காய்ஸ், நீங்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் மனைவிக்கு வந்து கை கால் அமுக்கி விடுங்க. மனைவிக்கு மட்டும் இல்லைங்க, கணவருக்கும் மனைவியும் செய்யலாம். இப்போ உடனே கேர்ள்ஸ் வந்துடுவாங்க, என்ன பசங்க வந்துடுவாங்க, நாங்கள் மட்டும்தான் எப்பவும் பண்ணணுமா, ஸோ கேர்ள்ஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் இல்லைங்க. பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி தன்னோட ஈக்குவல் பார்ட்னருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு விதமான கேரிங்கு, அன்பு, பாசம், விட்டு கொடுக்கவே கூடாதுங்கிற ஒரு வித ஏக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாமே இங்கே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, இவன் ஏன் இங்கே எல்லாம் இருந்தும் அங்கே போகிறா அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கலாம், ஏதோ ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்காது. ஸோ அந்த விஷயம் அந்த பக்கம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே நானே பண்ணிட்டா, எல்லாமே அவங்களே பண்ணிட்டா, நம்ம ஏன் இன்னொருத்தவங்கிட்ட போகிறோம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இங்கே எல்லாரும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகும். சோஃபியா மேடம் வாயிலேருந்து அது வந்துருச்சு. பட் இதுதான் நானும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க, ப்ரெஷரில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கஷ்டங்களை எடுத்தோடனே பேசாதீங்க, வந்து உக்காரட்டும், கொஞ்ச நேரம் கழித்து அந்த கஷ்டங்களை சொல்லுங்கள், தப்பு இல்லை. அவர் எந்த மைண்ட் செட்டில் இருக்காரு பாருங்கள். அதே மாதிரி பெண்களும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ஆண்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா பெண்கள் வேலையை எடுத்து கொஞ்சம் செய்யுங்க. அது செய்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். இது ஆண்களுக்கு நான் சொல்கிறேன். 2 பேரும் இந்த உலகத்தில் சரிசமம் தான். உங்களுக்கு முடியலன்னா அவங்க தான் வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு முடியலனா நீங்கள் தான் போய் நிற்கணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் நைட்டில் யாருக்கு உடல் உறவு பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆணுக்கா பெண்ணுக்கா? ஓகே, நல்ல கொஸ்டின். பட் இதில் ஒரு உண்மையை சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. என்னென்னா பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும், பட் யாரும் அங்கே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. சொன்னால் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும், ஐயோ இவங்க நம்மளை தப்பாக எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், கூச்சப்படுவாங்க, ஸோ வெக்கப்படுவாங்க.
பட் ஆனால் பசங்க என்ன பண்ணுறது, வெக்கம் மானம் சூடு சொரணெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சு தான் வருவாங்க. பெண்களை விடையும் பசங்க வந்து விட்டு கொடுத்து போயிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க சொல்லும்போது என்ன ஆயிடுதுன்னா அவங்க தான் வந்து இதுக்கு இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு. ஸோ பெண்கள் தான் அதிகமாக இருக்கும் அந்த மைண்ட் செட்டு. மேடம், இப்போ ஒரு ஆண் ஒன்று கேட்டிருக்காரு, என்னன்னா நான் குழந்தைய கொஞ்சம் லேட்டாக பெற்றுக்கணும், பட் எனக்கு அவளுக்கு இன்னும் புரிதல் வரல, அவர் கல்யாணம் 2 வருஷம் ஆகுதுன்றாரு. இப்போ அவர் குழந்தை பெற்றுக்கிற ஸ்டேஜ் இருக்கா இல்லையா, இதுக்குள்ளே அவங்க என்ன நினைக்கிறாங்க? இல்லை, இங்கே நிறைய பேர் என்னென்னா குழந்தை வந்து லேட்டாக பெற்றுக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு விதத்தில் அவங்களோட ரீசன் இருக்கும். ஸோ உடனே பெற்றுக்கிறது நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். என்னென்னா, ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து கல்யாணம் முடிஞ்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டா வந்து நல்லது. அந்த 1 இயர் எதுக்கு அவங்களுக்கு தேவைன்னா, நான் என் கணவரை பற்றி புரிஞ்சுக்கணும், என் கணவர் என்னை பற்றி புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அந்த 1 இயர் சொல்கிறது. அது போக புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, நம்மளோட அன்போட ஒரு வெளிப்பாடு இருக்குல்ல, வெளியே போகிறது சுற்றுறது, இதெல்லாம் வந்து குழந்தை வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆன ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக உடனே குழந்தை பெற்றவங்களாம் நாங்கள் ஹாப்பியாக இல்லை அப்படிலாம் இல்லை. ஸோ ஹாப்பியாக தான் இருக்கீங்க. பட் இன்னும் ஹாப்பினஸ்ஸை விட்டு கொடுக்குறத புரிஞ்சு நடந்துக்கிறது வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களோட அந்யோன்யம் வந்து இன்னும் நெருக்கமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா இன்னும் என்னென்னா, அந்த 1 இயர்க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன சின்ன சின்ன சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டோம், புரிஞ்சு நடந்துக்க மாட்டோம். அப்போ இந்த குழந்தை இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த விஷயத்த வந்து ஐயோ நம்ம குழந்தைக்காவது நம்ம விட்டு கொடுத்து போகணும், ஸோ குழந்தைக்காவது நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. ஸோ குழந்தைங்கிறது கம்பல்சரி தேவை. அது நிறைய பேர் என்னென்னா, இங்கே 5 வருஷம் நாங்கள் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும், செட்டில் ஆனதுக்கப்புறம் குழந்தை வேணும் அப்படின்னா நம்ம கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. செட்டில் ஆனது பிறகு தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனைவி ஆசைப்படுவாங்க 2 இயர்ஸில் குழந்தை வேணும்னு, அப்போ தான் கணவன் சொல்லுவாங்க 5 வருஷம் ஆகட்டும்னு. இல்லை, கணவர் ஆசைப்படுவாங்க 1 இயரில் குழந்தை வேணும்னா, ஆனால் அப்போ தான் மனைவி சொல்லுவாங்க இல்லை நம்ம ஓரளவுக்கு லைஃப்பை செட்டில் ஆகணும். அப்படி செட்டில் ஆகி தான் குழந்தை பெறணும்னு யோசிக்கணும்னா கண்டிப்பாக யாரும் வந்து கல்யாணமே பண்ணாமலே நீங்கள் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய மட்டும் தள்ளி போடுறது வந்து தவறான செயல். ஏன்னா அப்படி தள்ளி போடுறதுனால நிறைய விஷயங்கள் அங்கே வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ கருக்கலைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ் ஆகும். அது தவிர்க்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். பட்டு மேரேஜ் ஆன ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே குழந்தை கையில் இருந்துச்சுன்னா ஸோ நமக்கும் ஹாப்பி, நம்மளோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல அவங்க இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. தாத்தா பாட்டி வீட்டுக்கு பார்க்குறவங்க எதுவும் நல்ல விசேஷம் இல்லையா, அது சும்மாவே கேட்டுருப்பாங்க. ஒரு 1 மந்த்து கூட இருக்காது. இப்போ அட்லீஸ்ட் என்னோட மேரேஜுக்கெல்லாம் 1 மந்த்துக்குள்ளாடியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா உங்கள் மருமக மாசமாக இருக்காங்களா, என்கிட்டே கேட்பாங்க. பக்கத்தில் தான் கடை, சும்மா கடைக்கு போனாலே கேட்பாங்க, ஏன்னா நீங்கள் இன்னும் விசேஷம் ஆகலை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது அது 1 இயர் ஆக ஆக நாள்பட என்ன ஆகுனா நமக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிடும், நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும், இந்த கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம வந்து அந்தந்த நேரத்துக்கு ஏற்றவாறு வந்து பிளானிங் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறது நல்லது. நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, நமக்காக பெற்றுக்கலாம், இந்த ஊருக்காக பெற்றுக்கிட்டு கண்டிப்பாங்க, நமக்கும் தேவை தான். பட் ஊர் வாயிலே விழுந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை அள்ளி வாங்குறதுக்கு அவங்களுக்காக பெற்றுக்கணும் அப்படின்றதுல இல்லை, நமக்கு தான் இம்பார்ட்டன்ட். பட் மற்றவங்க எதுவும் குறை சொல்லாத அளவுக்கு நம்ம வாழணும். நல்ல விஷயம் மேம். கைஸ், இது இன்றைக்கி ரொம்ப கேட்டிருப்பீங்க. நமக்காகனாலும் ஊருக்காக குழந்தைய பெற்றுக்குங்க, நல்லாயிருக்கும். இந்த நிகழ்ச்சியில் காமெடியாக போகுதுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் விஷயந்தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம ரகசிய மந்திர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செக்ஸில் எதுவும் டவுட்ஸ் அப்படி இருந்தால் கமெண்ட்ஸில் உங்களுக்கு தேவையான கொஸ்டின் எல்லாமே போடுங்க, நாங்கள் பார்க்குறோம். மேடம் பதில் சொல்லுவாங்க, அதை கேட்க நீங்கள் தயாராக இருப்பீங்க. எனிவே, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் நவீன். ஜெய் நவீன்.